கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. 28/11/2025 வெள்ளிக்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை 2 நாளாகும் 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கர்த்தரை தேடிய நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். As long as he sought the Lord, God gave him success. கர்த்தருடைய நாம் மையப்படுவதாக. நம்முடைய ஆண்டவர் வாய்க்க பண்ணுகிறவர். யாருக்கு வாய்க்க பண்ணுவார்? கர்த்தரை எந்த ஒரு மனிதன் தேடி வருகிறானோ அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் சகல காரியங்களை வாய்க்க பண்ணுவதற்கு நல்லவராக இருக்கிறார். 2வது சங்கீதம் 3ஆம் வசனம் சொல்கிறது, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யார் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி தெரிந்து கொள்ள வேண்டுமேயானால் 1, 2, 3 வசனங்களை வாசிக்கணும். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழிகள் இல்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். உண்மையாகவே நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வழிகளை வாய்க்க பண்ணி செம்மையான காரியங்களை நமக்கு செய்து கொடுப்பாராக. நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தராலே மனுஷனுடைய நடைகள் வாய்க்கும் என்று சொல்லி. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வழிகளை வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏசாயால சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு சுத்தமானது அவர் கையினாலே வாய்க்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, பெரிதும் அனுகூலமான கதவுகள், வாசல்கள் நமக்காய் திறக்கப்பட்டு வழிகளை கர்த்தர் நமக்கு அனுகூலமாய் திறந்து கொடுப்பாராக. தேவ சமாதானம் தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையில் வெளிப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள், இந்த கால வேளைக்காக கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். காரியங்களை கைகூடி வர பண்ணுகிறவரும், காரியங்களை சித்தி பெற செய்கிறவரும், காரியங்களை அனுகூலமாக்கி தருகிறவரும் எங்களோடு கூட இருக்கிறபடினால் பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தினாலே எங்களையும் இந்த நாளையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 934